புகழ்பெற்ற பிரபல நடிகர் ரவிக்குமார் அவரு சென்னையில காலமாயிருக்க செய்தி வெளியாகிருக்கு. அவருக்கு என்னாச்சு, அவருக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு இருந்துச்சா, திடீர் இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளை ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். புகழ்பெற்ற நடிகர் ரவிக்குமார் அவர்கள் ஆரம்பத்துல மலையாள திரைப்படமான லக்ஷ்ய பிரபு அப்படிங்கிற படத்துல தான் 1968 திரைத்துறையில அறிமுகமானாரு. அப்புறம் உல்லாச யாத்திரா அப்படிங்கிற மலையாள படத்துல நாயகனா நடிச்சாரு. கே பாலச்சந்தர் அவர் இயக்கிய அவர்கள் படம் வழியாதான் நம்ம தமிழ்ல அறிமுகமானாரு. ரவிக்குமார் அவரு பகலில் ஒரு இரவு, யூத், ரமணா, லேசா லேசா, சிவாஜி இந்த மாதிரி நிறைய முக்கியமான படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட இவர் மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. சொல்ல போனா இவர் நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. சீரியல்லையும் இவருடைய முகம் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம்னு சொல்லலாம். சீரியல்ல நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நல்ல நல்ல சீரியல் எல்லாம் நடிச்சாரு. இயந்திர பறவை, ஜன்னல், கண்ணெதிரே தோன்றினால், சித்தி, செல்வி இந்த மாதிரி சின்ன திரை தொடர்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்கு. புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப முடியாம தான் இருந்திருக்காரு. இவருக்கு வயது 75 ஆச்சு. புற்றுநோய் பாதிப்பால தான் சென்னையில இருக்க தனியார் மருத்துவமனையில இவரை சிகிச்சைக்காக சேர்த்திருந்தாங்க. நல்லாதான் சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிகிச்சையும் எடுத்துட்டு இருந்தாரு. குணமாகி வந்துருவாருன்னு சொல்லி அவங்களோட குடும்பம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்று காலை 10:30 மணி அளவுல இவர் காலமாயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இத அவரோட மகனும் உறுதிப்படுத்தி இருக்காரு. வளசரவாக்கத்துல இருக்க இவங்களோட வீட்டுல தான் ரவிக்குமார் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வச்சிருக்காங்க. இறுதி சடங்குகள் எல்லாம் நாளை நடைபெறும் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் தெரிவிச்சாங்க. திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் வந்து ரவிக்குமார் அவங்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த நேர்லயும் இப்ப வளசரவாக்கத்துக்கு போயிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இவர் நடிச்ச படங்கள்ல அலாவுதீனும் அற்புத விளக்கும், மலபார் போலீஸ், ரமணா, விசில் இந்த படங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து நல்ல ஹிட்டான ஒரு படங்கள்னு சொல்லலாம். முக்கியமா சீரியல்கள்ல சித்தி, வாணி ராணி இந்த சீரியல் எல்லாம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்ப ரவிக்குமார் அவங்களுடைய மகன் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ரவிக்குமார் அவங்களுக்கு மனைவி, மகன் இருக்காங்க. இவரோட நண்பர் தினேஷ் அவர்கிட்ட கூட பேசியிருக்காங்க. ரவி சார் அவருடைய குடும்பம் சினிமா பின்னணி கொண்டதுதான். அவருடைய அப்பா KMK மேனன் மலையாள சினிமாவுல தயாரிப்பாளரா இருந்தாரு. அம்மா பாரதி மேனனும் ஒரு நடிகை தான். இவர் 13 வயசுலயே அதனாலதான் நடிக்க வந்துட்டாரு. சீரியல்ல நடிக்கிறப்ப நெகட்டிவ் ரோல்ல நடிக்கவே முன்னுரிமை தருவாரு. அதுலதான் ரொம்ப ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுவாரு. அதே போல ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே நேரம் தவறாமைய கடைபிடிக்கிறதுல இவர் தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு இவருடைய ஞாபகங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்ப நிறைய பேர் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.